சார் வணக்கம், என்ன பண்றீங்க? சார் வணக்கம், ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் சார். நம்ம ரெகுலர் கிளையண்ட், அவங்களுக்காக மசாலாக்கு மிளகா வறுத்துட்டு இருக்கிறேன் சார். வாங்க. எங்க கம்பெனி பேர் ஐ ஃப்ரெஷ் ஸ்டேபிள்ஸ் மசாலா கம்பெனி. நாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம். நாங்க 12 வகையான மசாலா, கூட்டு பெருங்காயம், அதுல கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் ரெண்டும் பண்றோம் சார். இது வந்து எக்ஸ்போர்ட் சிங்கப்பூர், மலேசியா, மால்டீவ்ஸ். ரெண்டாவது டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா காம்போ பேக் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ் கொடுக்குறோம். ஹோட்டல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டைரக்ட் டெலிவரி கொடுக்குறோம். குரியர்ல வந்து டைரக்டா அனுப்புறோம். ஸோ என்னென்ன மசாலாஸ்லாம் நீங்க பண்ணி பார்த்துலாங்களா சார்? பார்க்கலாம் சார், வாங்க. சார் உங்ககிட்ட எத்தனை வகையான மசாலா சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நம்ம கிட்ட ஒரு 12 வகையான மசாலா இருக்கு. சத்து மாவு இருக்கு, கஞ்சி மாவு. பெருங்காயத்துல வந்து 3 வகை இருக்கு. மெயினா வந்து இதை பாருங்க, இது வந்து சாம்பார் தூள், இது வந்து குழம்பு மிளகா பொடி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபாயில் பவுச்சில் போட்டு லேபிள் அடிச்சு சீல் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார். அப்படியே 100 கிராம், 50 கிராம், அரை கிலோவும் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி. ஸோ இட்லி பொடி பண்ணிட்டு இருக்கீங்க? இட்லி பொடியும் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது இட்லி, தோசை, அப்புறமா வந்து சாப்பாட்டுக்கு வந்து பருப்பு பொடி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதே மாதிரி வந்து இது தூள் கூட்டு பெருங்காயம். சரிங்க சார். பிஸ்கட் மாதிரி என்ன வச்சிருக்கீங்களா சார்? என்ன சார் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் சார். இது வந்து நம்ம பாரம்பரிய கட்டி பெருங்காயம். நம்ம வீட்டில் சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம் எல்லாத்துக்கும் போடுறது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பிஸ்கட் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன பீஸ், நமக்கு தேவையான அளவு பீஸ் எடுத்து நம்ம சமையலில் போட்டுக்கலாம். இல்லை கெமிக்கல்ஸ் கிடையாது, மைதா கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. இது நம்ம வந்து ஆட்டாவை வந்து பேஸாக யூஸ் பண்ணி பண்ணுறது. இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து கடுகெண்ணெய் யூஸ் பண்ணும். அந்த கடுகெண்ணெய் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு நேச்சுரல் ஒரு ஃபுட் இன்க்ரீடியன்ட். அதுவே ஒரு நம்ம எப்படி நம்ம ஊறுகாய்க்கு வந்து கடுகெண்ணெய் ப்ரிசர்வேட்டிவ் ஆகுறதோ மாங்காய் ஊறுகாயில், அதே மாதிரி அந்த கடுகெண்ணெயை யூஸ் பண்ணி பண்றதுனால வந்து இதுவும் நல்ல ஷெல்ஃப் லைஃப். சார் மசாலா ஐட்டம் இல்லாம வேற என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சார் மசாலா தவிர நம்ம ஹெல்த் மிக்ஸ் பண்றோம் சார். ஒரு 36 இன்கிரீடியன்ட்ஸ். அதில் மெயினா 9 சிறுதானியங்கள், ஒரு 5 வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்து வந்து ஹெல்த் மிக்ஸ் பண்றோம். அது வந்து சுகர் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறமா பிபி இருக்கிறவங்க, குழந்தைங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே சாப்பிடலாம் சார். அதில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இருக்கும், கம்பு இருக்கும், சோளம் இருக்கும், தெனை, குதிரைவாலி, சாமை எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு பேலன்ஸ்டு புரோட்டீன், ஃபைபர் எல்லாம் கிடைக்கும் சார். அதில் ஈஸி டைஜஷனுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுக்கு சேர்ப்போம், கொஞ்சம் ஏலக்காய் சேர்ப்போம் அந்த டேஸ்ட் வரதுக்காக. அதில் ஏபிசி மால்ட்டும் பண்ணுறோம் சார். இந்த குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கலராக இருக்கும். அதனால ஏபிசி மால்ட். உங்களுடைய இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று இருக்கும்ல சார்? எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் சார்? சார் இப்போ இட்லி பொடி எடுத்தோம்னா, ஹெல்த் மிக்ஸ் எடுத்தோம், ஏபிசி மால்ட் எடுத்தோம்னா அது வந்து ஒரு 3 to 4 monthsக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மற்ற மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 வருஷம் ஷெல்ஃப். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கு? ஆமாம் சார். எல்லாமே எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஆமாம் சார். நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ வச்சிருக்கிறோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மசாலா யூனிட்ஸ் வந்து யார் வந்து மசாலா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, முக்கியமாக யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சார். ஸ்பைஸ் போர்டு ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் இருக்கு. நம்ம வந்து ஸ்பைஸ் போர்டு வந்து ரெஜிஸ்டர்டு மேனுஃபேக்சர். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா, யூகேக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். நம்ம ஸ்பைஸ் போர்டு ரெஜிஸ்டர்ட் மேனுஃபேக்சர் அதுவும் வச்சிருக்கோம். ஸோ சர்டிஃபிகேஷனோட நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? ஆமாம் சார். சார் இந்த மசாலா பிஸ்னஸ் நான் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். பட் என்கிட்ட 5000 முதலீடு இல்லை. எப்படி இந்த தொழில் தொடங்குறது? சார் இது சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் சார், காம்போ பேக் வாங்கலாம் சார். காம்போ பேக் வாங்கி பொருள் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஒரு காம்போ பேக்கோட ரேட் என்ன சார்? சார் காம்போ பேக் வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees காம்போ இருக்குது, 500 rupees காம்போ இருக்குது. சரிங்க. நீங்கள் ரெண்டில் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் சைவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஃபிஷ் மசாலா வராது. இல்லை சார் எங்களுக்கு ஓகே நாங்கள் அசைவம் அப்படின்னா அந்த காம்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ இல்லை ஏதாவது ஒரு நான்வெஜ் கூட்டான மசாலா, கரம் மசாலா வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி மசாலா வந்துடும், ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்துடும் அதில். ஸோ அந்த காம்போ பேக் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அதுலேருந்து வந்து நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபா இல்லை ஒரு 3000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அது ஒரு சின்ன பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்குள்ளே நீங்கள் சேல் பண்ணலாம் சார். ரெண்டாவது வந்து இது நாங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஃபிஷ் மசாலான்னு சொன்னாலும் இது எல்லாமே வந்து காம்பினேஷன். இதில் எல்லாமே உள்ள சேர்ந்த ஸ்பைசஸ் தான் சார். இதில் எந்த விதமான ஒரு அசைவ சம்பந்தப்பட்ட எந்த இன்கிரீடியன்ட்டும் உள்ள போறது இல்லை. இது பியூர் சைவம். ஆனா நீங்க அசைவம் சமைக்கும் போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சைவத்துக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் 100% வெஜிடேரியன் இன்கிரீடியன்ஸ். ஸோ மசாலா மாற்றும் போது டேஸ்ட் மாறுது. அசைவத்துக்கு போடும்போது ஒரு டேஸ்ட் மாறுது, சைவத்தில் போடும்போது ஒரு டேஸ்ட் மாறுது.
ஆமாம் சார், ஆமாம் சார். சார் இந்த மசாலா பிசினஸ் வந்து யாரெல்லாம் தொடங்கினாங்க? சார் இப்போ வந்து ஒரு சின்ன ஊர் இருக்கு, அது பக்கத்தில் ஒரு 15-20 கிராமம் இருக்கு, ஹோட்டல்ஸ் கடைங்க இருக்குது. அவங்க ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு டீலர்ஷிப் மாதிரி பண்ணு. ரெண்டாவது இப்போ வந்து ஒரு 500-600 குடும்பம் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. யாராவது ஒரு லேடி டீலர் மாதிரி எடுத்துட்டு அவங்களுக்குள்ள அவங்க செட் ஆஃப் குரூப் உள்ள ப்ராடக்ட் சேல் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டில் இருக்கிற கடைங்களுக்கு இந்தியன் பொருட்கள் விற்கிற சின்ன சின்ன கிராசரி ஸ்டோருக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா பொருள் சேர்த்து அனுப்புவாங்க. அவங்களும் நம்ம கிட்டேருந்து வாங்கி அவங்க அனுப்பலாம் சார். ஸோ இது மாதிரி வந்து எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை சார். ஒரு டீலர் மாதிரி எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபா தொடக்கத்தில் இருந்தாலே வந்து அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே கலந்து எடுத்துக்கலாமா சார்? இங்கே இருக்கு மசாலா எடுத்துக்கலாம் சார், அவங்க எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம். ஒரு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% அவங்களுக்கு மார்ஜின் வந்து. ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க, பக்கத்தில் ஒரு 10-12 கிராமம் அவங்க கவர் பண்றாங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும் சார். இதுல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இது ஒவ்வொரு நாளும் உபயோகப்படுத்துற பொருள். மஞ்சள், மிளகாய், மல்லி, சாம்பார் பொடி, இட்லி பொடி பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ற பொடி. ஸோ இதுல ஒன்றும் ஒரு எப்போவாவது ஒரு தடவை யூஸ் பண்றது அந்த மாதிரி கிடையாது. வீட்டில் யூஸ் பண்ணலாம், கடையில் யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துல யூஸ் பண்ணலாம், அன்னதானங்களில் யூஸ் பண்ணலாம். மெயினாக இப்போ யாராவது வந்து ஒரு கோவில் அன்னதானம் இருக்கு, எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கொஞ்சம் வந்து விலை வந்து எங்களுக்கு குறைச்சி கொடுங்க, எங்களுக்கு ஒரு 5 கிலோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணி நீட்டாக க்ளீனாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா போஸ்ட் இல்லை ஒரு பார்சலில் போட்டு விட்டுருவோம் சார். அப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இல்லை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏதாவது ஒரு பண்டிகை இல்லை அன்னதானம் அப்படின்னும் பொழுது நம்மளும் எந்த அளவுக்கு நம்மளால கொஞ்சம் விலையெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ ஒரு சின்ன நம்ம சைட்லேருந்து ஒரு பங்களிப்பு மாதிரி அதுவும் பண்ணி கொடுக்கும் சார். உங்களுடைய மசாலா பொருட்களை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் இல்லை டீலர்ஷிப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க சார்? ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு காலோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜோ போடுங்க சார். நம்மளோட கேட்லாக் ப்ரைஸ் லிஸ்ட்டு ஃபுல்லாக அனுப்புகிறோம். உங்களுக்கு தொடக்கத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கு காம்போ வேணுமா யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை டைரெக்டாக நீங்கள் டீலர் எடுக்கணும்னாலும் டைரெக்டாக டீலர் எடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ தேவை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுவும் டீட்டெயில்ஸ் கொடுங்க, நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். அது தவிர நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ டீலர் எடுக்கிறீங்க, எங்கேயாவது ஒரு ஊர் அதுக்கு பக்கத்தில் 10 ஊருக்கு நீங்கள் பண்ணுறீங்க, அங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் சப்போர்ட் அந்த மாதிரி அட்வர்டைசிங் சப்போர்ட் தேவைன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லீஃப்லெட் அடிச்சு கொடுக்குறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆட் போடுறதோ, இல்லை வந்து ஷார்ட்ஸ் போடுறோம், சோஷியல் மீடியாவில் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நம்ம பண்ணித்தரோம். என்ன தேவையோ பண்ணித்தரோம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைங்களுக்கே வந்து ப்ரொமோ பேக் கேட்பாங்க. 1 கிலோ சாம்பார் தூள் வாங்கினா அதில் வந்து 100 கிராம் வந்து மஞ்சள் தூள் ஃப்ரீ, அந்த மாதிரி வந்து காம்போ பேக் கேட்பாங்க. காம்போ பேக் பண்ணி தரோம். பெருங்காயம் வந்து சிலர் கேட்பாங்க, சார் எங்களுக்கு வந்து 1/2 கிலோ எங்களுக்கு வேணும், ஆனால் உள்ள வந்து 50 கிராம் 10 பீஸாக வேணும், ஒரு பீஸுக்கு 50 கிராம் 10 பீஸாக வேணும், அந்த மாதிரியும் பண்ணித்தரோம். எல்லாமே பண்ணித்தரலாம் சார். உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து என்ன பாசிபிளோ பண்ணித்தரலாம். நீங்கள் வந்து பெரிய யூனிட் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட பொருள் வாங்கி நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் விற்கலாம் சார். இது என்ன மிஷினுங்க சார்? இது புடைக்கிற மிஷின் சார். புடைக்கும், அதுக்கப்புறமா வந்து இது கைப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா சலிச்சு கொடுக்கும். இது பாருங்க சார், இது வந்து பழைய கால முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் கொட்டிட்டோம்னா அதில் இருக்க ஏதாவது தூசு கீசு இருந்ததுன்னா எல்லாமே கீழே அந்த முறம் வழியாக வெளியில் வந்துடும் சார். நல்ல பொருள் மாத்திரம் தெளிவாக வெளியில் வந்துடும். அதே மாதிரி வந்து நமக்கு சலிக்கணும் அப்படின்னா பொருள் கொட்டிட்டோம்னா அரைக்காத ஏதாவது கூறுனா இருந்ததுன்னா மேலே நின்றும், மாவு கீழே சலிச்சு வந்துடும். ஸோ அதுக்காக இந்த மிஷின் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். ஏன்னா கையில் யூஸ் பண்ணோன்னா கையில் வந்து வேர்வைப்படும், ரொம்ப கண்டினியூஸாக வேலை செய்ய முடியாது. இது பார்த்தீங்கன்னா வந்து இது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும், கெப்பாசிட்டி கொடுக்கும். ஸோ சீக்கிரமாக டெலிவரி கொடுக்கலாம் பொருள். இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது இதுதான் வந்து திருவக்கல் சார். இல்லை பழைய கால முறையில் வந்து உள்ளே வந்து கல் இருக்குது, அந்த கல் வந்து மோட்டர் வச்சு சுத்தம். அது பாருங்க, மோட்டர் சுத்தம். இதில் தான் வந்து நம்ம மசாலா அரைப்போம் சார். இதில் மசாலா அரைக்கும் போது சூடாகாது, நேச்சுரல் கலர் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும் சார். டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அப்போ சாம்பார் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், மற்ற மசாலாக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃபைனாக இருக்கும். பவுடர் பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும். அதே மாதிரி மசாலாக்கள் பார்த்தீங்கன்னா குருணையாக தான் இருக்கும், ஃபுல் நைஸாக அரைக்க மாட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சாப்பிடும்போது நமக்கு தெரியும் அது எப்படி இருக்குது. அந்த அரோமா வந்து அதில் இருக்க அந்த வாசனை வந்து மெயின்டைன் ஆகும். ரொம்ப போட்டு அரைச்சிட்டோம்னா அந்த வாசனை போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷனல் மெத்தட், பழைய ட்ரெடிஷனல் மெத்தட் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு மசாலா தயாரிக்கிறீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார்.
இது வந்து ட்ரெடிஷ்னல், இது வந்து சக்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து ராஜஸ்தான்லேருந்து வர சக்கி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் வச்சுருக்கோம், மோட்டரில் சுற்றும். ஸோ வந்து நம்ம கையிலெல்லாம் பண்ண தேவையில்லை. அதில் பார்த்தீங்கன்னா கையில் பண்ணுறோம், அப்புறம் கை டயர்ட் ஆகும், வேர்வை வரும், அப்புறமா வந்து வேற வேற ஒர்க் எஃபிஷியன்சி குறையும். கொஞ்சம் ரொம்ப ஆமா சார், ஃபுட்டுங்கும் போது ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரமாக பண்ணி கொடுக்கணும், குவாலிட்டி தரமாக பண்ணி கொடுக்கணும். இது வந்து பண்ணலாம் சார். சார் உங்களுடைய இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னா நாங்கள் எப்படி சார் உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? சார் முன்னாடி மாதிரி இப்போ கடைக்கு போய் எல்லாம் யாரும் வாங்குறது இல்லை சார். நம்மளும் அந்த மாதிரி தான். நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் போட்டுட்டு ஜிபே பண்ணிங்கன்னா ஒரு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்தியா போஸ்ட்டில் போட்டு விட்டுருவோம் சார். நாங்கள் இந்தியா போஸ்ட்டில் உங்களுக்கு புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு SMS வந்துடும், புக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வந்துடும். ஒரு 2 டேஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். நீங்கள் இது வந்து நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கும்பொழுது கொஞ்சம் 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரதி மீனா அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் பார்சல் சர்வீஸில் போட்டு விட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் குறைவாகும். அதுதான் ஈஸி. நீங்கள் இது வந்து சின்ன லெவலில் நீங்கள் ஒரு வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்லோவாக க்ரோ பண்ணிக்கலாம்.